சாமி அந்த ஓம் சரவண பவன் அப்படியா எம்பெருமானி கண்டா கடமா சாத்தில்லையா உன்னுடைய பெருமையை படித்தான் சொல்லுவது தெரியவில்லை. நாங்களும் பலாண்டு காலம் திருமணம் முடித்து பலாண்டு காலம் உருண்டோடி விட்டது. இனி வரை எங்களுக்கு இருவருக்கும் ஒற்றுமைக்கு என்பது கிடையாது. நாட்டு மக்கள் கேவலமாக கூறியிருந்தார்கள். அதற்கு நீதான் ஏதாவது எங்களுக்கு அருள்மளிக்க வேண்டும் ஐயா. மனைவி இருவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே மனதோடு இந்த ஆறுமுகன் சுப்பிரமணியனை வணங்கியதால் இதோ 2 கனியை தருகிறேன். இந்த கனியை நீ பருகினால் உனக்கு புத்திர சந்தானம் உருவாகும். பெற்றுக்கொள். அப்படியா? ஓம் சரவண பவா. என்னங்க அந்த முருகப்பெருமான் கந்தன் கடுமன் கார்த்திகேயனை சொல்லக்கூடிய ஆறுமுகன் நமக்காக பக்தி அமைச்சு 2 கனிகளை கொடுத்திருக்கின்றார். அதனால் இந்த கனியை புசித்தால் 3.25 நாழிகைகளுக்கு சிசுவு கிடைத்துவிடும் என்று உரைத்திருக்கின்றார். உண்மை. அதனால் சென்று இந்த கனியை உண்ண வேண்டும். அப்படியா? போகிறார். என்னடா அறிவு? மகாராணியம்மா. 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 மகாராணியம்மா 2 குட்டி போட்டுக்கறாங்க. என்ன குட்டி? 2 குழந்தை. 2 குழந்தை. எப்படி தெரியுமா? எப்படி? பெண் 1, பிள்ளை 1. இந்த நாட்டை ஆள்வதற்கு 1, இன்னொன்று என்னுடைய புகையை காப்பாற்ற 1. 2 செல்வங்கள் பிறந்திருக்கின்றன அல்லவா? மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி ஆகட்டும். கொண்டு வாடா, சீக்கிரம் வாடா. மழையில கட்டி போச்சான். மிச்சம் 1 தொட்டி இருந்துதான். அந்த 1 தொட்டியும் நடுமரத்தை கீத்தா விட்டு போச்சான். என்னது? நான் என்ன சீம பசுவா? தொட்டி போட்டுக்கிறேன். நீ தவிடு காட்டுறேன். தொட்டி வாங்கி போறியா? தொட்டி வாங்க சொன்னா எப்படிப்பட்ட தொட்டில் கேட்டா இல்ல மாட்டுக்கு தண்ணி தாங்க காட்டு தொட்டியை கேட்டோம். அது எங்க போன? கிட்ட அங்க போயிட்டு தொட்டி என்று கேட்டு
அது மாட்டுக்கு தண்ணி கேட்ட தொட்டி. 10 தொட்டி போனாரா? 10 தொட்டி போட்டாரு. 9 தொட்டி நேத்து மேல கஞ்சி போச்சு. நேத்து மேல மிச்சம் ஒரு தொட்டி போல. சரிடா. அது நடு மேல கீதா விட்டு போச்சான். உங்களுக்கு குழந்தை தாளாட்டா தாளாட்டலம்மா அழகா தூங்கிடுங்க எங்களுக்கு பிறந்து எங்களை மாதிரி தானே இருக்கும். அது ஏன்டா உனக்கு சண்டை இருக்கும்? சொல்லிட்டு போய் எனக்கு தான் போறேன்னு நீங்க எத்தனை படம் மத்துராணி பகாராணி இந்த நாடு நகரம் ஆழ்வதற்கு புத்திரமாக்கி உண்மை. எவ்வளவு நாட்களாக தவம் இருந்தோம். எத்தனை தாய்மார்கள் கோயில் ஆலயங்கள் செல்லுகின்றார்கள். அவர்களெல்லாம் இது கிடைக்காமல் நமக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கின்றார். நமக்கு கிடைத்திருக்கின்றார். அதனால் இந்த குழந்தைக்கு முதல் பிறந்த குழந்தைக்கு கதிரவன் குழந்தைக்கு கண்ணகி கதிரவன் கண்ணகி. அதனால் இதை பார்த்தாயா அமைச்சரை வரவைத்து இதற்கு ஆலோசனை பார்க்க வேண்டும். ஜாதகத்தை கணித்து பார்த்து வர சொல்ல வேண்டும். ஜாதகத்தை கொடுப்பதற்கு
உன்னோட ஆச்சரியம். நான் 2 குழந்தைகள் பிறந்து விட்டேன். என்ன சொல்றா? உன்னோட முருகனை புள்ள குத்தான். அதானடா. எனக்கு டவுட் ஆகுது. என்ன பக்கத்துல முருகனா அகத்துல முருகனா? அதான் எனக்கு டவுட் ஆகுது. ஏய் ஒரு நாள் இந்த 6 முருகன் குத்துருப்பானோ. அந்த முருகன் புள்ள காலத்துக்கு என்ன சாய்த்து. ஏய், என்னடா ஆச்சரியம்? ஆமாங்க. அதனால் இந்த குழந்தை பிறந்திருக்கிறது. ஆமா. அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டு விழா வைத்திருக்கிறார். ஒரு படைத்தளபதி இருக்கின்றேன். ஆமா. எம்மிடத்தில் ஆற்று பொறுப்பை ஒப்படைத்தார்கள். ஆமா. ஆனால் குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழாவில் நம்ம அழைக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. தன்னை அழைக்காமலேயே அவமரியாதை செய்கின்றார்கள். ஆமா. எதற்காக? எதற்காக? இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு புத்திர தந்தாரம் பிறந்து விட்டது. என்ற அந்த ஆணவத்துல. அகந்தை. ஆமா. அதனால் என்னை அழைக்காமல் பெயர் சூட்டி விழாவே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆமாங்க. இருந்தாலும் அவர்கள் அந்த மீண்டும் அந்த முருகன் ஆலயத்துக்கு செல்வார்கள் அல்லவா? ஆமா. அப்போது நாட்டு பொறுப்பை நம்மிடம் ஒப்படைத்து செல்வார்கள். ஆமாங்க. அப்போது அதற்கு தகுந்த வழி செய்ய வேண்டும். ஏதோ மன்னர் மகாராணி வருகின்றார். என்ன விட்டு தலைமையாரே, இதோ இருக்கும் மயிலத்தில் சென்று அந்த முருகனை வேண்டினோம் அல்லவா? எங்களுக்கு 2 புத்திரவாக்கியம் கொடுத்திருக்கின்றது. அந்த புத்திரவாக்கியம் எப்படி இருக்குது தெரியுமா? அப்படி பார்த்தாயா? அழகான 2 பிள்ளைகள். அந்த கதிரவன் பிரகாசிப்பதை போல் குழந்தை அழகாக. அப்படித்தான். அதனால் இக்குழந்தைக்கு கதிரவன் கண்ணகி, கதிரவன் கண்ணகி என்று பெயர் வைத்திருக்கிறோம். போது நிறுத்துங்கள். உங்களுக்கு என்ன புத்தி பேரழித்து விட்டதா? இவன் யார்? வடக்கே இருந்து பிளப்பு இல்லாமல் நம்ம காலடியில் தஞ்சம் வந்தவன். நம்ம கொடுக்கின்ற உதயத்தை வாங்கி உண்ணுபவன் அவன். நம் விட்டக்கால் செருப்பை எடுப்பவன் அவன். அவனை கேட்டு நீங்கள் யோசனை செய்கின்றாய். இந்த பெயர் வைத்தது சரியா என்று கேட்கின்றீர்கள். இது சரி கிடையாது. வேண்டாம், வார்த்தைகளை அனவசரமாக வீச வேண்டாம். அவர் சொல்லும் வார்த்தை எப்படி நல்லதா கெட்டதா என்று யோசிக்க வேண்டும் அல்லவா? வார்த்தைகளை அனவசரமாக வீசிவிட்டால் கட்ட முடியல தவிர அல்ல முடியாதம்மா. போது நிறுத்துகளைத்தான். ஒரு வேலைக்காரன் எங்க இருக்க வேண்டுமே அங்கத்தான் இருக்க வேண்டும். ஆமா, வாயிற்படையில் செருப்பு விட்டால் செருப்பு அங்கதான் நிற்கும். அதுபோல் அவன் செருப்பு போல் நிற்க வேண்டுமே. வாழ்க்கையிலே போது நிறுத்தி பேசக்கூடாது. நான் யார்? நாட்டு மகாராணி. உனக்கு எவ்வளவு ஆணவம் இருந்தால் நாங்க யார்? இந்த மன்னர் மகாராணி. எங்களுடைய கதையிலே தலையிடலாம். நாங்கள் பேசக்கூடிய ரகசியத்தை நீங்கள் தலையிடலாமா? ஏதேக சென்று விடுங்கள். இந்நாட்டின் மகாராணி என்ற ஆணவத்தால் ஒரு நாட்டின் படைத்தளபதி என்றும் மரியாதை இல்லாமல், ஒரு ஆண்மகன் என்றும் மரியாதை இல்லாமல் ஏளனமாக பேசுகின்றார். இருந்தாலும் அரசி தளபதியாரே, உங்களுக்காக வழியை ஏற்றுக்கொள்கிறேன். மகாராணி சொல்லும் வார்த்தையை தவறாக நினைக்க வேண்டாம். சொல்வதை கேள். ஆனாலும் அவள் சொன்ன வார்த்தை தவறுதான். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த வேண்டும். அதற்கு ஆலோசனை செய்ய வேண்டும். அத்தா, இன்னொரு யோசனை. இதை பார்த்தாயா? அதை பார்த்தாயா நட யாத்திரையாக செல்ல வேண்டும் அல்லவா? அப்படியா? அந்த முருகப் பெருமானை மீண்டும் வணங்க வேண்டும் அல்லவா? நமக்கு புத்திரவாக்கியம் என்பது கிடைத்தால் மீண்டும் நட யாத்திரையாக வருகின்றோம் என்று உரைத்திருக்கின்றோம். அதனால் இப்போது நடப்பயணமாக செல்ல வேண்டும். ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். புறப்பட சொல்ல வார்த்தை உண்மைத்தான். அப்படியே ஆகட்டும். ஆகட்டும், புறப்படும். தளபதியாரே, எங்கே போகும் சமயத்திலே போதை நிறுத்துங்க. போகும்போது கொல்லு கட்டி எடுத்து தலை சொந்த கதையாக்கு, பூனைய மடில் கட்டியை பார்த்து சத்தம் பார்த்த கதையாக்கு. இவன் போகும்போது அமைச்சாரே எங்க போறீங்க மன்னரே என்று கேட்கின்றான். கேட்கறதுக்கு அருகதை இருக்கின்றதா? பெண்ணே, வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் வார்த்தைகள் தவறாக பேசிக் கொள்கிறாய். நமக்கு பொறுத்து பேசு. வார்த்தைகளை அனவசரம் வீச வேண்டாம். நமக்கு யார்? அவர் தளபதி. நமக்கு முன்பாக அடுத்ததும் இந்த நாட்டை அரசாண்டு கொண்டு வந்தார் அல்லவா? தளபதி என்ன உரைக்க வேண்டும் தெரியுமா? என்ன உரைக்க? ஆலயத்துக்கு செல்ல நேரத்தில் ஐயா சென்று வாருங்கள் என்று இருக்க வேண்டும். அப்படி அப்பேற்பட்டவள் அரசரே எங்க போறீங்க? உண்மைதான் மகாராணி அவர்களே. நீங்கள் போகும் தருவாயிலே இந்த நாட்டை பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தால்
நான் அந்த முருகன் ஆலயத்திற்கு செல்கிறேன் என்று வைத்திருந்தால் நான் அப்படி வைத்திருக்கேன். என்னையும் மதிக்காமல் செல்லுகிறேன். ஆகட்டும், செல்கிறேன். சொல்ல வார்த்தை தவறாக நினைக்க வேண்டாம். அது தெரியுமா? ஆகட்டும், ஆகட்டும், ஆகட்டும். மாற்றப்படுவது நீயா? பாதிக்கப்படுவது நான். உதயனக்கு உற்சாகம் உனக்கா? கோழிக்கு உள்ளப்பட்ட இவர்கள் இனி இந்த நாட்டை ஆளக்கூடாது. இந்நாட்டை நாமே ஆள வேண்டும். ஆள வேண்டும். இந்நாட்டின் மகாராணி என்ற ஆணவத்தால் ஒரு நாட்டின் பட தளபதி என்று தளபதி மரியாதை என்பது தெரியும். தெரியாமல் தன்னை அவமானப்படுத்தி படுத்துட்டு பேசிவிட்டேன். இவரை விடலாமடா? இந்நாட்டை ஆளுவதற்கு ஒரு குற்றச்சந்தானம் ஆணவம் அகந்தை கால் செருப்புக்கு சமம் என்று செருப்பின் கதையை அவர்கள் அறியவில்லை போல். அண்ணன் இல்லாமல் அரியணை ஏக மாட்டேன் என்று 14 வருடம் அண்ணன் பாதனையை வைத்து அரசாங்கம் செய்தான் பரதன். அந்த செருப்பின் கதையை நீங்கள் அறியவில்லை. பாம்பிற்கு பள்ளி விஷம், பல்ல விஷயம், பாவைக்கு நாவி விஷம், நாவ விஷயம், வேலைக்கு கொடுக்கு விஷம், கொடுக்க விஷயம். இந்த நஞ்ச பனைக்கு உடம்பு இதை போக போக அவர்கள் தெரிந்து கொண்டு போகிறார்கள். கேவலம் மாபெரும் சமையலை அவமானப்படுத்திவிட்டார். நாட்டு மகாராணி விடலாமடா? இப்பொழுதே அரவன் காட்டு வழியாக மயிலமலையில் இருக்கும் முருகன் ஆலயத்திற்கு செல்கிறார்கள். ஆமாம், நடை யாத்திரை பயணமாகி அவர்களை விடலாமா? விட மாட்டேன். என்னுடைய நண்பன் இருக்கின்றார். ஆமாம், அரவன் காட்டிலே அரவகாந்தன் இருக்கின்றார். அவனை சந்திக்கின்றேன். இவர்களின் வாழ்க்கையை பிரிக்கின்றேன். வருகின்றேன். நண்பா, நண்பா.
என்னோட வர வேண்டிய காவலரை ஏய் கமலா மாப்பையா ஃபர்ஸ்ட் வந்தவன் இவன் ஒரு காட்டு பண்ணி, அவன் ஒரு வீட்டு பண்ணி. வீட்டு பண்ணிட்ட போராட பண்ணி அவனை அச்சு செத்துட்டான். காட்டு பண்ணி செத்துதான் எனக்கு பெரிய விஷயமே. இந்த மாதிரி மெட்ல பசங்க எப்படி அதுக்கு வர மாதிரி எதுக்கு வர மாதிரி எதுக்கு வர மாதிரி நாட்கள் பாப்பால கழிட்டான். ஐயோ பாப்பால கழிட்டானே. ஐயோ உங்க பாப்பால கழிட்டான். பாப்பால கழிட்டான். ஐயோ பாப்பால கழிட்டான். பாப்பால போடுறா. ஐயோ அம்மா என்ன யமரா பண்ற உங்க பாப்பாட்ட நான் போடலாம். பாப்பால கழிட்டாயோ. உங்க பாப்பாட்ட போடலாம். பாப்பால கழிட்டோ. மோசமா பேசுறா கம்பெனி காசுல என் பேர்ல கடன் இல்லாத காசு ஒரு 50,000 நக்கிரி புத்தூர் போய் வரேன். என்ன புத்துரு? நக்கிரி புத்தூர் பாப்பால கழிட்டான். நக்கிரி புத்தூர் போய் முழுக பத்த வச்சு கட்டின்னு வரணும். கம்பெனி செலவுல கம்பெனி காசு ஒரு 50,000 கணக்கு எழுதாங்க. இங்க வாடா. நான் எப்போ உங்க பாப்பாவோட எங்க பாப்பாவை நீ கலக்க மாட்டேன். எங்க பாப்பாவோட கூட எத்து பார்த்து தொட மாட்டேன். மூஞ்சி மேல குத்தா அப்பா என் கண்ணுல இருக்கிற பாப்பா நான் பார்த்தாலும் பார்த்தேன். எத்தனையோ பைத்தியக்கார பார்த்தேன். எத்தனையோ மென்டல பார்த்தேன். மெண்டல் கூட கூத்தாடிக்கிறீங்க. ஐயோ மெண்டல் கூட கஷ்டம்
கஷ்டம் எஜமான் உன் கஷ்டம் எனக்கு தெரியும். சாணி ஓடின்னு தானே யாரும் வலிச்சு விட்டுருக்காங்க ஆட்டி விட்டுருக்காங்க ஆமா. என் பருப்பே என் பருப்பே அம்மா யாரோ தள்ளி விட்டுருக்காங்க ஆனா இங்க இருக்குது என்னது? இங்க இருக்குது என்னது? நீ உருமுதில வந்துக்கிற கோயில் கிட்டா இங்கே ரோட்ல மேயுது காலை மாடு, ரோட்ல மாட்டு யாரும் கட்ட மாட்டாங்க டாக்டர் சும்மா காலை மாடு மேல பாத்துக்கிட்டு, மேல பாத்துக்கிட்டு. அதான். அப்படி சொல்லு. ஏய், என்னோட வர வேண்டியவர் ஏற்காடு தான் வந்தோம். உட்காந்து கேட்கிறேன். ஏய், சொல்லு என்ன? எப்பேற்பட்ட சாமான் ஏய், என்ன எதுமா எங்கம்மா? நான் எங்க அப்பா ஒரே பிள்ளை உங்க அப்பாவுக்கு ஒரே புள்ள. ஒரே பிள்ளை சாப்பா. நான் ஒரு தமிழ்ல மாதிரி தெரியுமே எனக்கு. தெரியுமே. நான் வந்து ஒரு இது நான் வந்து ஊர் சுத்த போனாங்க அதான்டா. நான் ஒரு பணம் பார்த்தேன் வரும்போது யாரும் அடங்க மாட்டேன் அப்படி அடங்க மாட்டேன் அப்ப என்ன பண்ணா இல்ல நம்ம கூட்டிட்டு அடங்க மாட்டேன் இப்படி பிரியா விட்டாங்க வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீயே ஊருக்காரங்க பண்ணி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு. ஏய், நீயே விளங்காதவன். ஒரு பொண்ணு பார்த்து கட்டி வச்சுக்கிறானே, அது விளங்காதவன். கல்யாணம் பண்ணிட்டாருங்க எங்க அப்பா என்ன பண்ணாரு ஓடினாரு தேர்னாரு என்னது? பொண்ணு பொண்ணு. ஓடினாரு தேர்னாருங்க நான் உள்ள நான் கட்டிட்டேன் ஓடினாரு தேர்னாருங்க அந்த மாசம் கல்யாணம் ஒரு பொண்ணை பார்த்தாரு பொண்ணை பார்த்தேன். பொண்ணை பார்த்து நான் போனேன் எதுவுமே காமிச்சாங்க பொண்ணு எனக்கு குச்சி பார்த்து ஏய், கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணிட்டுங்க அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு நேரா எங்க போனோம் எங்க போறேன்னு யாரு கேக்குறா? மாமியார் வீட்டுக்கு மறுவனை போனேன் ஆமா. மறுவனை போனாங்க போயிட்டா மறுவுடன். ஆமாங்க என் மாமியார் வீட்டுக்கு போய் காலை வச்சுட்டான் ஆம்பியா வீட்டுல காலை வச்சுட்டேன். காலை வச்சுட்டான் என் மாமியார் சுத்து துணிக்கிறேன் பொண்ணு துணி இல்லையா? பொட்டு துணிக்கிறேன் ஐயோ, ஐயோ. துணியை வாங்கி சொல்லிக்கிறேன் எதுக்கு? மருமக புள்ள வந்தாரு. அப்படின்னு அவனுக்கு கையை ஓடல காலை ஓடல அப்படி கை ஓடாத, கால் ஓடாத. ஆமாங்க என்ன செய்யணுமோ எது செய்யணுமோ அவன் வண்டி போட்டு என் பேபி சாலினி ஒன்னங்கற மாதிரி உள்ள என் பேபி சாலினி சொல்றா. ஆமா நீ என்ன கல்யாணம் பண்ண உங்க மாமியார் வீட்டுக்கு போனியா உங்க மாமியார் அனுப்பா எங்க வரமாட்டேன் இதுவரைக்கும் நான் சாப்பிடுறேன். எஜமா டேய், நான் சாப்பிடலாம்னு சொல்ல. சாப்பிடுங்க சிபிலி பிரகாரத்து என்னென்ன எள்ளு மல்லாட்ட பயிறு வெல்லம் மூணுத்து உரல்ல போட்டு இடிச்சு எப்படி காட்டுறேன்? உரல்ல போட்டு இடிச்சு மூடியா உண்டியா புடிச்சு எத்தனை இலையில வச்சு சாப்பிட்டு பாரு டேஸ்டான டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட் நான் சாப்பிட்டு என்னது அந்த டிப்பி அந்த சாறு எங்க இருக்கா அது இடிச்சே உரல் இருக்கும் பொருள் இருக்கும். ஆமா அந்த உரல் எங்க இருக்குது எங்க இருக்குது? எங்க மாமியார் விட்டா மாட்டு கட்டையில ஒரு 10 மாடு வச்சிருக்காங்க அங்க. அந்த உரலும் பக்கத்துல மாட்டு கட்டையில எருமாட்டேன் கட்டி வச்சாங்க கண்ணு குட்டியா தெரியுமா ஐயோ பாக்கலப்பா சொல்லு. மாட்டை வந்து உரலும் மேல கட்டி வச்சிருந்தாங்க கட்டி வச்சிருந்தாங்க. கண்ணு குட்டியா தின்னு மேல கட்டி வச்சிருந்தாங்க நான் தான் சொன்னேன் மாமியார்டா மாமியாரு நான் 5 மணிலாம் ஊருக்கு போனோம் போகணும். அப்படி சொன்ன பாரு அப்படின்னு ஒரு மாமியார் கிட்ட சொல்லிட்டேன். சொன்னேன் மறுப்புல நம்ம 5 மணிக்கு தான் ஊருக்கு போக சொன்னாரு அவங்க தேடி நடக்கிறாங்க எனக்கு ஞாபகம் பூரா இருக்குது அந்த அந்த ஒன்று விளக்கு. வரல நடக்குது நான் தடவிக்கிட்டு போய் உரல கண்டுபிடிச்சிட்டேன் உரல கண்டுபிடிச்சிட்டு தலையை விட்டேன் நக்கல் 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 கையில. நக்கிலே தலை யாரு வரல?
சிம்பிளி பிரகாரம் குத்துனாங்க ஹெச்சாங்க. அதான் யாரும் விட்டு வரல. என் மாமியார் ஓட்டு. தலையை விட்டு நக்கிட்டு தலையை எடுக்கணும். வந்த மேனியான வந்த வேலைலாம் ஊறிக்கிறேன். வந்த மேல நாலு நாள் பாத்துக்கிறேன். நீ நிக்கிற. எங்க மாமியார் என்ன பண்ணாங்க? ஊருக்கு போகணுமே. அதுக்குள்ள 5 மணிக்கு ஊருக்கு போக சொன்னாரு. ஒரு டீயை போட்டு கொடுக்கலாம். சின்ன மேல அந்த கழுத்து அவுத்து விட்டாரு பாரு. அவுத்து விட்டா கழுத்து நேரா ஓடுது. நான் தான் 4 நாள் பாத்து வைக்கிறேன். நான் தான் எருமாடு நச்சுக்கிறேன். ஆனா பால் குடிக்காது. அதுவும் கம்பளுக்கு பரவாயில்ல. பரவாயில்ல. அதுவும் இடிக்குது வேற. இடிக்கட்டா. உயிர் போய் உயிர் வந்து. ஆமா. வெளியே சொல்லலான்னு பார்த்தா நான் புது மறுப்புல வச்சேன். அவமானம் வச்சேன். என் மனைவி கூப்பிடலான்னு பார்த்தா நான் புது மறுப்புல வச்சேன். அவமானம் வச்சேன். கம்பெனி இருந்தா என் மாமியார் என்ன சொன்னாங்க? கண்ணை ஊற்றி அவுத்து ஆயிடுச்சேன். கொத்தா பானை குடிச்சிட்டு கூடும். அவங்க சொம்பேத்துக்கு வந்தா தண்ணி சொன்னாங்க. ஆனா கழுடு பிள்ளை அவங்க தாம்பு கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் விட்டா காம கழுவிதான் விடுவாங்க. கழுவிட்டு பாலை கறக்குறாங்க. ஒரு காம கறந்துட்டு இன்னும் 3 காம தடவுறாங்க. கட்டின மாட்டுக்கு 4 காம்பு இருக்குது. இந்த மாட்டுக்கு 1 காம்பு தான் இருக்குது. ரொம்ப கிடாச்சு கிடுகிட்டு போய் பார்த்தா நான் தான் புது பருப்புல. நான் தான் புது பருப்புல உனக்கு பாய அங்க போட்டேன். பாய எங்க வச்சுக்கிறீங்க அப்படி கேட்டாங்க. நான் சொன்ன நான் சிம்பிளி பழகிற சாமிக்கு ஆசைப்பட்டேன். உன்னை கேட்க தள்ளி விட்டு நகல் தர மாட்டிச்சுன்னு பக்கத்து ஒரு ஆட்சியை கூட நகர் கடை ஓட்ட ஒட்டாங்க. நண்பர் இருக்கிறார் விஷால் கோலி. ஆனால் நீண்ட நாளாக அவனும் நானும் ஒன்றாகத்தான் இருந்தோம். ஆனா இருவரும் நாடு விட்டு நாடு வந்தோம். ஆனால் அவன் நேரம் இப்போது தளபதியாக ஆகிவிட்டான். ஆனால் இந்த காலகத்திலே நான் சொல்லை அடித்து இல்லாதவருக்கு கொடுத்து இல்லாதவருக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் மேல ஒரு வேலை இல்லை. நீ பாருங்க எல்லாம் பாத்துக்கங்க. என்னடா பயனே? ஆனா நிப்பா. ஆனா நீ நிக்கிறேன். ரெண்டு பேரும் நில்லுங்க. யாராவது கடை கூட பட்டு ஒரு நெட்ட கூட கட்டினால் நில்லுங்க. நெட்ட கூட கட்டினாக்கா அந்த ஊட அரங்கி வருமா நின்று போயிருந்தாக்கா கடை தொட்டி போறீங்க. சவுத்த பொம்மை வாங்கி அஞ்சடி நீட்டு அஞ்சடி நீட்டு ஒரு மொழிய பூரா சீவுங்க. இன்னொரு மொழிய பொட்டியா வச்சுக்கோங்க. தூத்தல ஒண்ணே சொல்லுவீங்க. எடுத்து போய் அந்த ஊரு பணம் மேல போயிடா அந்த ஊரு வேலை திருஷ்டி பொம்மா வந்திருக்கிறாய். காரணம் இருவருக்கும் ஒன்றாக இருந்தோம். ஆனால் ஒன்றாக இப்போது பிரிந்து தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? வந்ததற்கு காரணம் என்ன நண்பா? தென்னாட்டில் இருந்து வடநாட்டிற்கு பிழைக்க ஓடி வந்தோம். நாட்டு மன்னர் படை தளபதி பதவி உயர்வு எமக்கு தந்திருக்கிறார். நீயோ காலகத்திலே வந்து கொண்டிருக்கிறார். நீயோ அரண்மனையிலே இருக்கிறார். பரவாயில்லை. காலமும் நேரமும் நெருங்கி வரும் தருவாயிலே நீயும் என்னிடத்திற்கு வருவாய். நான் இப்போது ஒரு ரகசியம் சொல்லுகின்றேன். என்ன ரகசியம்? இந்த ரகசியத்தின் படி நீ செய்து முடித்து விட்டால் அந்த இந்தபுரி நாட்டை நான் கைப்பற்றி விடுவேன். அதை தளபதியாக நீ மாறிவிடலாம். நண்பா, நீ சொல்லுபடி கேட்டா எனக்கு தளபதி பட்டம். எனக்கு நாட்டிலே தளபதி பதவி உயர்வு கிடைக்கும். ஆகட்டும். நான் நாட்டின் மன்னராகி விடுவேன். என்ன செய்ய வேண்டும் சொல்லி அதனால் என் நாட்டின் வழியாக என் நாட்டுக்கு இந்த சேகர மன்னன் வருகிறார். மயிலம் பதிதனில் இருக்கும் முருகப் பெருமான் ஆலயத்திற்கு நடை பயணமாகி நடை யாத்திரை பயணமாகி வருகின்றார்.
அப்படி வருபவனை நீ விடலாமா? நீ என்ன செய்வது தெரியுமா? வா என்னை. நீ விரலை காட்டினால் நான் ரோடே போடுவேன். இப்போது நீ தெரிவித்து விட்டாய். காரியத்தை கச்சிதமாக முடிக்கிறேன். நான் சொன்னதை கச்சிதமாக செய்து முடிக்கிறேன். வெற்றி உனக்கு, சபாஷ் தளபதி பட்டம் எனக்கு. சபாஷ் சபாஷ். சென்று வா. டேய், டேய், டேய். டேய், டேய்.